ஜெமினி என்கிற ஒரு சகோதரன் கோட்டயத்தை சேர்ந்தவர். கத்தோலிக்க பாரம்பரியம். 5ஆம் வகுப்பு முதல் தன்னுடைய நர்சிங் படிப்பு நிறைவு செய்கிறது வரைக்கும் ஆலய ஆராதனையில அந்த குருக்களுக்கு சேர்ந்து பணியாற்றுகிற அளவிற்கு ஆலயத்தின் பால் மிகுந்த பக்தி வைராக்கியம் உடையவர். அது போலவே சஜினி அவர்களும் கோட்டயத்தை சேர்ந்தவர்கள்தான். யாக்கோபா சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி. தெய்வ பக்தியோடு கூட வளர்க்கப்பட்டால் மிகவும் ஏழ்மையான குடும்பம். அவர்களுடைய இந்த பிள்ளையை எப்படியாவது ஒரே படிப்புக்க வைப்பதற்கே திணறி போனவர். ஒரு வருடம் எந்த கல்லூரியிலும் சேர இயலாதபடி வீட்டில் உள்ள வறுமை நிமித்தம் வீட்டிலே இந்த பிள்ளை இருந்தாள். அப்பொழுது மாண்டியா கர்நாடக மாநிலத்தில் ஒரு நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்கிறார்கள் என்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாக அறிந்து இந்த தகப்பனார் தன்னுக்கு இருந்த ஒரு சொற்ப நிலத்தின் ஒரு பகுதியை விற்று இந்த பிள்ளையினுடைய ஃபீஸை கொடுப்பதற்கும் தன்னுடைய படிப்பை நிறைவு செய்வதற்கும் உதவிகரமாக இருந்தார். தன் வாழ்வில் இந்த பெண் சஜினி தன்னுடைய படிப்பு நிறைவு செய்து தான் வேலைக்கு வருகிற பொழுது தன்னுடைய பெற்றோரையும் தன்னுடைய குடும்பத்தையும் எப்படியாவது கரை சேர்த்து விட வேண்டும் என்கிற வெறி அவளுடைய இருதயத்திற்குள் இருந்தது. 2004ஆம் வருடம் இவ்விருவரும் வேலை கிடைத்து யூகேக்கு போனார். அங்கே அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டு குடும்பத்தினரிடம் சம்மதம் பெற்று அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். 2004 இறுதியிலே முதல் குழந்தை டேனியல் பிறந்தார். 2005 கெசியா என்கிற 2வது பிள்ளை இவர்களுக்கு பிறந்தது. சஜினி சொல்லுகிறார்கள், 1ஆம் தேதி சம்பளம் வரப்போகிறது என்றால் அதற்கு முந்தின மாதம் 26ஆம் தேதியிலிருந்தே தன்னுடைய புருஷனோடு கூட தன்னுடைய குடும்பத்திற்கு அனுப்ப வேண்டிய தொகையை பற்றியதான பெரிய திட்டமும் அதை தொடர்ந்ததான புகைச்சலும் சண்டையும் சமாதான குறைவும் இவர்களுக்குள் பல வருடங்களாக ஏற்பட்டிருந்தது. ஆனால் புருஷன் சொல்லுகிறார், உங்களுடைய குடும்பம் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் கொடுத்து விட்டோம். இனி நம்முடைய வாழ்விலை நாமும் செட்டில் ஆக வேண்டும் என்று சொன்ன பொழுது சஜினிக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் ஏற்கனவே முன் விதித்திருந்தபடி தன்னுடைய புருஷனிடத்துல இந்த காரியத்தினாலே பெரிய சச்சரவு செய்து தங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்தை அவர்கள் தொலைத்து போட்டிருந்தார்கள். பேச்சுவார்த்தைகளிலே ஏற்படுகிற சின்ன காயங்கள் காலப்போக்கிலே அவர்கள் இருதயங்களிலே ஆழமாக பதிந்திருந்தது. ஆற்ற முடியாத அளவுக்கு காயங்களாக மாறி அவைகள் ரணங்களாக தழும்புகளாக கூட மாறி போயிருந்தன. ஒரு சமயத்திலே 2 பேரும் பேசுவதற்கு மனதில்லாமல் பாராமுகமாக இருக்க தொடங்கினார்.
இவர்களுடைய சச்சரவுகளின் நிமித்தம் பிள்ளைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் பகலிலே ஓய்வுக்காக சஜினி வீட்டில் இருந்த பொழுது பிள்ளைகளும் இருந்தார்கள். புருஷன் பகல் வேலையில வேலைக்கு போயிருந்திருக்கிறார். 2 வயோதிப நபர்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், கிட்டத்தட்ட 65 வயது மதிக்கத்தக்கவர்கள், இவர்கள் வீட்டின் வாசலிலே வந்து நின்று இவர்களை சஜினியை அழைத்த போது வந்து அவர்களோடு கூட பேசினார். வீட்டு வாசலிலே கிட்டத்தட்ட அவர்களை ஒரு 10 நிமிடம் நின்று பேசி அவர்களை அனுப்பிவிடவில்லை எத்தனைத்தாள். ஏனென்றால் யெகோவா சாட்சிகள் இவர்களை அடிக்கடி வந்து இப்படி தொந்தரவு செய்வது வழக்கம். அவர்கள் இவருடைய கையிலே சில கைப்பிரதிகளை கொடுத்தார்கள். 10 நிமிடத்திற்கு பின்பு வயதானவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று இவர்களை வீட்டிற்குள் அழைத்து இவர்களுக்காக போய் நல்ல ஒரு தேநீரை தயாரித்து இவள் கொண்டு வந்து கொடுத்தாள். பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் வேதத்திலிருந்து சில பகுதிகளை இவளோடு கூட பேசினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசினார்கள். அவர்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசினார்கள். இவைகளுக்கான தீர்மானம் வேதாகமத்தில் இருக்கிறது என்கிறதை இவளுக்கு சுட்டி காட்டி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று இவளை அறிவுறுத்தினார்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, வேத வசனம் தூஷிக்கப்படாதபடி பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் இருக்கும்படிக்கு வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லு என்கிற வேத பகுதிகளை இவளுக்கு வாசித்து காண்பித்தார்கள். இவைகளை நீ உன் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிற பொழுது நீ இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்வாய் என்றும் இவளுக்கு ஆலோசனை சொன்னார்கள். இவளுக்காக ஜெபிக்க முற்பட்ட பொழுது இவர்கள் வீட்டில அந்த ஃபயர் பிளேஸுக்கு மேலே இருந்த ஒரு ஆர்ஓசி பைபிள், கத்தோலிக்க பைபிள், மலையாளத்தில எழுதப்பட்டிருந்த வேதாகமத்தை இவர்கள் கொண்டு வர சொல்லி அதை திறந்து மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தார்கள். இப்படி இருக்க அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரியாதிருப்பானாக என்ற வேத வசனத்தை இவர்கள் மலையாளம் வேதாகமத்தை எடுத்து மலையாளத்திலே வாசித்தார்கள். 2 பேரும் வெள்ளைக்கார தம்பதியினர். சஜினி அதிர்ந்து போனாள். அவர்களிடத்துல கேட்டால், உங்களுக்கு மலையாளம் வாசிக்க தெரியுமா என்று கேட்ட பொழுது அந்த பெரியவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு எல்லா மொழிகளும் தெரியும் என்று சொல்லிவிட்டு இவர்களை ஆசீர்வதித்து அவளிடத்திலே சொன்னார்கள், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்த இதே நேரம் நாளைய தினத்திலே நீ புதிய அனுபவங்களை பெற்றிருப்பாய். நாங்கள் வந்த காரியத்தை உன் புருஷனுக்கும் தெரியப்படுத்து. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு பாவ பரிகாரம் உண்டு என்ற காரியத்தை இவளுக்கு உணர்த்தி சென்று விட்டார்கள். தன் புருஷனிடத்திலே எப்படி அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதையும்
இவளுக்கு அறிவுறுத்தினார். கை எட்டுகிற தூரத்துல அந்த வயோதிப தம்பதியினர் இவள் கண்களுக்கு முன்பதாகவே மறைந்து போனார். போகிற பொழுது அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனார். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்கிற வசனத்தை சொல்லி அவர்கள் மறைந்து போனார். அடுத்த நாள் மத்தியானம் தன்னுடைய புருஷன் வீட்டில இருக்கிற பொழுதுதானே, இவர்கள் 2 குழந்தைகளும் உறங்கி கொண்டிருந்த பொழுது இவள் மாடியிலிருந்து இறங்கி வந்து அந்த மனிதர்களை சந்தித்த அதே இடத்தில் வந்து உட்கார்ந்து வேதவசனத்தை தியானிக்க தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் சஜினியின் மேல் இறங்கினார். அவள் பல்வேறு பாஷைகளை பேசி ஆவியினாலே அடுத்த நாள் நிரப்பப்பட்டாள். இந்த சத்தத்தை கேட்டு புருஷன் மாடியிலிருந்து இறங்கி வந்த பொழுது இவளை முற்றிலும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில புருஷனால் காண முடிந்தது. 2 பேரும் வேதாகமத்தை வாசிக்க தொடங்கினார். சஜனைக்கு நன்றாக புரிந்தது கர்த்தருடைய வார்த்தை அவளோடு கூட பேசினதினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் புருஷன் இதற்கு மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். நாம் சின்ன வயதிலேயே நம்முடைய முறைமைகளின்படி நாம் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அதனால் நாம் பெற்றுக்கொள்ள தேவையில்லை என்று இவளிடத்துல இந்த காரியத்தை பற்றி பேசினார். ஒரு சமயம் வந்தது, 30 வருடங்களாக தங்களுடைய வீட்டில இவர்கள் பத்திரப்படுத்தி வைத்திருந்த எல்லா சுரூபங்களையும் எல்லா விக்கிரகங்களையும் ஒரு மூட்டை கட்டி வீட்டிற்கு வெளியே கொண்டு போய் எறிந்தார். 8 மாதத்திற்கு பின்பு சஜினி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டாள். ஒரு நாளிலே ஒரு தேவனுடைய மனுஷன் தமிழ்நாட்டின் கேரளாவிலிருந்து கொட்டாரக்கரையிலிருந்து பாஸ்டர் தினு ஜார்ஜ் இவர்கள் வீட்டிற்கு சென்ற பொழுது இவர்களை ஞான ஸ்நானத்துக்கு நேராக அவர் வழி நடத்தினார். ஆனாலும் சகோதரன் ஜெமினி, கர்த்தர் என்னோடு கூட பேசினால் அன்றி நான் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அதை தவிர்த்து கொண்டே வந்தார். ஒரு நாள் அவர் வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தார். அதிலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்ற வேதவசனத்தை வாசித்த பொழுது அவர் தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்தார். யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தையும் அவர் வாசித்தார். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியேதான், நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்ற வேதவசனத்தை அவர் வாசித்த பொழுது எப்படி தன்னுடைய மனைவியோடு கூட இணங்கி அனுசரித்து மரியாதையாக ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும் என்கிற காரியங்களை இருவரும் புரிந்து கொண்டார்கள். அதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறி போனது. இன்றைக்கு 2016 இந்த குடும்பம் யூகேயிலே இருந்து அமெரிக்காவிலே போய் அட்லாண்டாவிலே தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு சின்ன கூடுகையை நடத்துவதற்கு ஆண்டவர் இவர்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். வேதவசனம் சொல்கிறதின்படி ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையாயும் மன உருக்கமாயும் இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களிலே கிரியை செய்கிறார்.
இந்த ஜெமினி சஜினியினுடைய வாழ்க்கையிலே தேவ தூதர்கள் அவர்கள் குடும்பத்தை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை திசையை முற்றிலுமாக மாற்றி போட்டதை நாம் இந்த சாட்சியின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் தேவையுள்ள குடும்பங்களிலே கிரியை செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நன்றி.